முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய். உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனுடைய வீரத்தையும் நப்பின்னையிடம் கேட்கும் பொருட்களையும் நம்ம பார்க்கலாம். அதாவது 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. 33 கோடி தேவர்கள். இந்த தேவர்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாலேயே அவங்க நடுக்கத்தை, அதாவது கப்பத்தை போக்குகின்ற வீரன் நீ எழுந்திரு அப்படின்னு சொல்றான். செப்பமுடையாய் திரளுடையாய் நேர்மையானவனே வலிமை உடையவனே செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. எதிரிகளுக்கு பயங்கரமான பயத்தை கொடுப்பவனா. வெப்பம்னா காய்ச்சலே வந்துருமா பார்த்தா, அந்த மாதிரி ஒரு இதை கொடுக்கிறவனே. ஆனா பக்தர்களுக்கு நீ தூயவன் விமலன் என்று சொல்கின்றாய். நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய். இப்போ நப்பின்னையை பத்தி சொல்றா. அழகான உடல்வாகு, சிவந்த வாய், சிறிய இடை கொண்ட நப்பின்னையே, மகாலட்சுமியின் அம்சமே நீ எழுந்திரு. உக்கமும் தட்டொளியும் தந்து எங்களுக்கு விசிறி, அதாவது உக்கம், கண்ணாடி, தட்டொளி இதெல்லாம் நீ தரணும். உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டல். உன் கணவனான கண்ணனை எங்களோடு சேர்ந்து நாங்கள் அவனோடு கூடி மகிழும்படியாக நீ அருள் செய்ய வேண்டும்னு சொல்றா. அதாவது முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி. அதாவது கண்ணனுடைய வீரத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நமக்கு ஒரு பெரிய அண்ணன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை யாராவது ஸ்கூலில் ரேகிங் பண்ணாங்கன்னா அடிக்கவோ அந்த மாதிரி ஏதாவது வந்தாங்க அப்படின்னா நம்ம அதை போய் அண்ணங்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி யாரா என் தம்பியை தொட்டது முன்னால் போய் நிற்பார்ல, அதுதான் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி. அது ஏன் கண்ணாடி விசிறி எல்லாம் கேட்குறாங்க? இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே மணப்பெண்ணோட தோழிக்கு தான் அந்த பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணுகின்ற உரிமை இருக்கும். அவங்க கையில் தான் கண்ணாடி, சீப்பு, விசிறி இதெல்லாம் இருக்கும். ஆண்டாள் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, நப்பின்னையே கண்ணனுக்கு சேவை செய்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கும் கொடு, நாங்களும் அவனுக்கு சேவை செஞ்சு மகிழணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக கடவுளுக்கு சேவை செய்வது தான் பக்தர்களுடைய மிகப்பெரிய லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த சேவையை செய்ய அனுமதி கொடு அப்படின்னு தாயார்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.